வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை. ஸோ இந்த ரெண்டும் தான் பொருளாதாரத்தோட ஒரு மிகப்பெரிய எதிரியா பார்க்கப்படுது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த வறுமையும் வேலையின்மையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரியாக்ட் பண்ணும்போது ஒரு நாட்டோட பொருளாதாரம் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வறுமை அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையை குறிக்கிறது. அதாவது இது என்ன அப்படின்னா, நமக்கு 3 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. ஸோ இந்த 3ம் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையானது இல்லையா? ஸோ இந்த அடிப்படையான விஷயத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை தான் என்ன சொல்றோம்? வறுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேராசிரியர் டண்டேகரோட கூற்று என்ன அப்படின்னா, எப்படியாயினும் வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே ஆகும். வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த போதுமான வருமானம் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு, அவரோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு கூட முடியாத நிலை. ஸோ அந்த வருமானம் கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவரோட கூற்று. ஸோ வறுமையை பொதுவா 2 வகையில பிரிக்கலாம். முழு வறுமை, இன்னொன்னு ஒப்பீட்டு வறுமை. ஸோ இந்த முழு வறுமையை பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான அந்த 3 அடிப்படை விஷயங்களுமே கிடைக்காது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். ஸோ உறைவிடம், இந்த 3மே இல்லாத ஒரு நிலையை தான் என்ன சொல்றாங்க? முழு வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஒப்பீட்டு வறுமைக்கு வரும். சரியா? ஸோ இந்த ஒப்பீட்டு வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 3 விஷயம். உயர், நடு, குறைவு. சரிங்களா? ஸோ இது உயர்தர மக்கள், நடுத்தர மக்கள் கீழே, அதாவது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி 3 பிரிவா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒப்பீட்டு வறுமையை பிரிக்கலாம். ஸோ வறுமையை என்ன பண்றது? மக்களிடையே காணப்படுற வேறுபாடுகளை வச்சு அதை குறிப்பிடுறது. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஸோ இதுல உயர்தர வருமானம் பெறக்கூடிய மக்கள் குறைந்த அளவு தான். அதே போல குறைவான அளவு, அதாவது வருமானமே இல்லாம இருக்கக்கூடிய மக்களும் குறைவான அளவு தான். ஆனா இந்த இடையில இருக்கக்கூடிய நடுத்தர மக்களோட வாழ்க்கை நிலை இருக்கு இல்லையா? மேலையும் போக முடியாது, கீழையும் வர முடியாது. ரெண்டுத்துக்கும் இடையில சிக்கிக்கிட்டு இருக்க வாழ்க்கை மாதிரி தான் இந்த நடுத்தர மக்களோட வாழ்க்கை. அடுத்ததா இதுல ஒரு 2 அடிப்படையான வறுமை இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, தற்காலிக வறுமை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடலாம். அதாவது டெம்பரவரியா ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது இயற்கையா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இயற்கையின் மூலமா நடக்கக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதுல கொடுத்துருக்கிறது பாருங்க, ஒரு விவசாயத்தை நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விவசாயம் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? பேசிக்கா பருவமழை நமக்கு வேணும். ஸோ இங்க உள்ள நன்சை நிலங்களும் சரி, புன்சை நிலங்களும் சரி, எதை நம்பி இருக்கு? பருவமழையை தான் நம்பி இருக்கு. ஸோ பருவமழைகள் வரும்போது தான் என்ன ஆகும்? ஏரி நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி வழியும். அப்பதான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதனால என்ன ஆகும்? மற்ற நீர்நிலைகளை நம்ம பயன்படுத்தி வருஷம் முழுவதுமா இந்த விவசாயத்தை நம்ம பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பருவமழை குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க விவசாயம் பாதிக்கப்படும். சோ அப்படிப்பட்ட வறுமையை நம்ம என்ன சொல்றோம்? டெம்பரரி வறுமை, அதாவது தற்காலிக வறுமை அப்படின்னு சொல்றோம். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் மழை கம்மியா இருக்கு, ஆனா அடுத்த வருஷம் மேபி மழை அதிகமா பெய்யலாம். சோ இது வந்து பெர்மனண்டா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சோ இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் இருக்கு, அதுல ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வேணாலும் வரலாம். சோ அது வந்து பெர்மனண்டா வரும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அடுத்ததா முதல் நிலை வறுமை, இரண்டாம் நிலை வறுமை. சோ இந்த முதல்நிலை வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைமை. சரியா? அத்தியாவசிய பொருட்களை வாங்க கூட முடியாத நிலைமை தான் என்ன சொல்றோம்? முதல்நிலை வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? அடுத்ததா இரண்டாவது நிலை வறுமை. இந்த இரண்டாவது நிலை வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வருமானம் வரும், ஆனா அந்த வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அத்தியாவசிய பொருட்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பெறலாம். ஆனால் அந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டிய பணம் எங்கெங்க போகும் அப்படின்னா, மது அருந்துதல், சூதாட்டம், திறமையற்ற குடும்ப நிர்வாகம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வீணடிக்கக்கூடிய செலவுகளால இந்த விதத்திலான வறுமை அதிகரிக்கப்படுது. சோ இதுல இந்த முதல்நிலை வறுமைக்கும் இரண்டாம் நிலை வறுமைக்கும் கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் நிலை வறுமையில 80% மேலான நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்படுறதா அறிக்கை வந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த 80% குடும்பங்கள் அவங்களோட வருமானங்கள் இருக்கு இல்லையா? அது குடும்ப தலைவனோ தலைவி மூலமாவோ இல்ல ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானமோ என்ன செய்யப்படுது? இங்க பல்வேறு விதமான உபயோகம் அல்லாத, வாழ்க்கைக்கு தேவைப்படாத அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கூட வாங்குறதுக்கு காசு இல்லாத நிலைமையிலுமே என்ன பண்றாங்க? இங்க கொண்டு போயிட்டு இந்த பணத்தை கடன் வாங்கியோ இல்ல சம்பாதிக்கிற பணத்தை முழுமையாக கொண்டு போயிட்டு மது அருந்துதலையும், சூதாட்டம் பண்றது, அதே போல மற்ற விஷயங்கள், இந்த புகையிலை பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு சில போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதுல என்ன பண்றது? இவங்களோட பணத்தை வீணடிக்கிறது. இப்படிதான் என்ன பண்றாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% நடுத்தர மக்களும் அதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க. சரியா? நோட் பண்ணியாச்சா?
ஜஸ்ட் தற்காலிக வறுமை ஒரு ஐஃபனு. அது பருவமழை குறையும் போது விவசாயம் பொய்த்து போகும். இது முதல் நிலை வறுமைனா என்ன, இரண்டாம் நிலை வறுமைனா என்ன, ஓகேவா? அடுத்ததா கிராமப்புற ஏழ்மை, நகர்ப்புற ஏழ்மை. சரியா? சோ இந்த கிராமப்புற ஏழ்மை எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், விவசாய பகுதிகளில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, விவசாயத்தை சார்ந்துதான் இவங்களோட சம்பாத்தியங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு எல்லா நாட்களிலுமே விவசாயத்துல வேலை இருக்காது. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில மாதங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். மற்ற பகுதிகளில் இவங்களுக்கு என்ன இருக்கும், வேலை கிடையாது. சோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நிலம் இருக்கு, ஒரு ஏக்கர் நிலத்துல இன்னைக்கு நம்ம நடவு நடுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் களை பறிக்கணும் இல்லையா? சோ இதுக்கு உரங்கள் தெளிக்கணும், அதே போல நீர் பாய்ச்சணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது எல்லாருக்குமான வேலை அங்க கிடைக்காது. இப்போ ஒரு நடவு நடுறதுக்கு 10 பேரை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இதே நான் மருந்து தெளிக்கிறதுக்கு ஒருத்தரையோ 2 பேரையோ மட்டும் தான் நான் அந்த இடத்துல பயன்படுத்த போறேன். அடுத்ததா இதே இடத்துல களைபறிக்க வரும்போது மறுபடியும் நான் அந்த நடவு நட்ட 10 பேரை நான் யூஸ் பண்ணலாம். ஆனா இது என்ன கிடையாது, இது ரெகுலர் பீரியட் கிடையாது, இது ஒரு இர்ரெகுலாரிட்டி. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நாளுக்கு நாள் அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது. சோ எந்த நாள் வேலை இருக்கோ அந்த நாள் மட்டும்தான் வருமானம் கிடைக்கும். சோ இதுதான் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வறுமை. இதே நகர்ப்புறத்துக்கு நம்ம வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா பகுதிகளிலும் போயிட்டு வேலை பார்க்கறது. ஸோ ஒரு தொழில்துறை நிறுவனங்கள்லயோ இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றது, வேலை பார்க்கறாங்க. ஆனா அந்த வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்கிற காரணத்தால குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு மக்கள் இப்பவும் தயாரா இருக்காங்க. எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மக்கள் எல்லாரும் பணிக்கு போறதால இங்க குறைந்த அளவு ஊதியங்கள் பெறப்படுறதால நகர்ப்புறங்களிலுமே ஏழ்மை நிலை இன்றளவும் காணப்படுது. சரியா? சோ இதுல உப வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது துணை புரியறவங்க. சோ அந்த துணை புரியறவங்களை மூணு பகுதியா பிரிக்கிறாங்க. அதாவது முழு நேரமா வேலை செய்ய விருப்பம் இருந்தும் பகுதி நேர வேலையே செய்யறவங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு முழு நேரம் வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் அங்க அவங்களோட தேவை, அந்த கடையோட தேவை இல்ல அந்த துறையோட தேவை, அந்த தொழிலோட தேவை பகுதி நேரம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கறதாலதான். சரி, ரெண்டாவதா ஒரு குடும்ப தலைவர் முழு நேரமா வேலை செய்தும் வறுமை கோட்டுக்கு மேல தன்னோட குடும்பத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கல. சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு துணி கடைகள்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த துணிக்கடையில் பணிபுரியறவங்க மேக்ஸிமம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், ஒரு 8,000 இருந்து 12,000 வரைக்கும் தான் சம்பளம் கிடைக்கும். சோ அது மேற்கொண்டு இதெல்லாம் இவங்க யாரு, துணைநிலை வேலையாட்கள். சோ மேல்நிலையில் இருக்கவங்க கிடையாது, கீழ்நிலையில வேலை பார்க்கக்கூடியவங்க. சோ ஒரு 8,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு நகர்ப்புறத்துல அவங்களால எப்படி இந்த பொருளாதாரத்தை அனுசரிச்சுக்கிட்டு அன்றாட தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கு குழந்தைகள் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவையான கல்விக்கு அப்படி எல்லாமே நம்ம செலவு பண்ணலையா. சோ அந்த அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, வருமானத்தை ஈட்ட முடியாது. அடுத்ததா இதுல மூணாவதா இருக்கிறது பாருங்க, சோர்வுற்ற பணியாளர்கள், வேலை தேடி செல்லாதவர்கள். சோ இத பணியாட்கள் என்ன ஆகுது அப்படின்னா, வேலை அதிகமா செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது, வருமானம் கம்மியா தான் இருக்கு. இந்த ஒரு பார்ட்டி. அடுத்ததா வேலை தேடி செல்லாதவர்கள். சோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதை சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, இவங்களை ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு, அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க இல்லையா. சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க வேண்டியது, அதை தவிர்த்து அந்த பகுதிகளில் இருந்து வேற பகுதிகளுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கிற இடத்துக்கு என்ன பண்றது கிடையாது, வேலை தேடி செல்வது கிடையாது. சரியா? சோ இதுதான் துணைநிலை வேலையாட்களோட 3 பிரிவுகள். அடுத்ததா வறுமை கோடு. சோ வறுமை கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச தேவை இருக்கு இல்லையா. சோ அந்த குறைந்தபட்ச தேவையை கூட பெற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களை தான் என்ன சொல்றாங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத அரசு எப்படி சொல்லுது அப்படின்னா, ஏழ்மையில் உள்ளவர்கள். ஏற்கனவே அவங்க ஏழ்மையா தான் இருக்காங்க, அதுலயும் அவங்க ஏழ்மையா இருக்காங்க. அதாவது ஒரு 3 வேளை உணவு ஒருவருக்கு அத்தியாவசியமான ஒரு அங்கம் இல்லையா. சோ இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், ஒரு மரத்தடிக்கு கீழேயோ இல்ல ஏதோ பாலங்களுக்கு கீழே. இன்னைக்குமே நம்ம பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாலங்களுக்கு அடியில படுத்து கிடக்கிறது நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதே போல இந்த ஆலயங்கள்ல, பள்ளி வளாகங்கள்ல, சோ இப்படி இருக்கவங்க கூட பேருந்து நிலையங்கள்ல இப்படி கூட நம்ம உறங்குறதுக்கு நம்ம போய்க்கலாம். ஆனா உணர்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் இல்லையா. அந்த உணவு கூட 3 வேளை உணவு முழுமையா கிடைக்காதவங்க இன்னைக்குமே நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இது இந்தியாவில் நம்ம கணக்கு பண்ணும்போது சராசரியா நம்மளோட வாழ்க்கையில ஒரு மனிதன், சரியா, ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னா 2250 கலோரி உணவு நுகர்தல் வேண்டும். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இங்க இருந்தா நமக்கு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது யார் சொல்றா அப்படின்னா, பொருளாதார வல்லுநர்களான தண்டேகர் மற்றும் ராத். சோ இது ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. சராசரியா ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரி அளவு உணவு எவ்வளவு அப்படின்னா 2250 கலோரி. சரியா? சோ திட்டக்குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல திட்டக்குழு, இப்ப இருக்க நிதி ஆயோக் கிடையாது, முன்னாடி இருந்த திட்டக்குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனிநபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை பண்றாங்க. எப்ப? இது 1950 காலகட்டத்துல, இப்ப கிடையாது. சரிங்களா? அப்போ அங்க 20 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய காசு இல்லையா. சோ நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லயே 1 ரூபாயோட மதிப்பு ரொம்பவுமே பெருசா இருந்திருக்கும். 1 ரூபாய் வச்சு நம்ம நிறைய பொருட்களை வாங்கியிருக்கோம். ஆனா இன்னைக்கு
பாக்கெட்ல ₹1 இருந்ததுனாலே அன்னைக்கு நமக்கு பெரிய காசா தெரிஞ்சது. பாக்கெட்ல இன்னைக்கு நமக்கு ₹100 இருந்தாலுமே அது நமக்கு பெருசா தெரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பொருளாதார நிலையே வந்து எல்லாருக்குமே சரி, நம்மளோட வரவு செலவு விகிதங்கள்ல இருந்து நமக்கு வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து வாழக்கூடிய வாழ்வாதாரங்கள் வரைக்கும் எல்லாமே மாறி போச்சு. சரிங்களா? சோ அடுத்ததா இவங்களோட பரிந்துரைப்படி 1960-61ல கிராமப்புற மக்களோட தனிநபர் வருமானம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இருக்கணும்? ₹180 நிர்ணயம் பண்றாங்க. சரியா? அடுத்ததா நகர்ப்புற மக்களுக்கு ரூபாய் ஆண்டு வருமானம். சரி, இது வந்து ஆண்டு வருமானம்ல ₹270 அப்படிங்கிறது கரெக்ட் தான், ஆண்டு வருமானம் தான். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு மக்களுக்கு சராசரியா எவ்வளவு போதும்? ₹180 இருந்தா அவங்களால குறைந்தபட்ச வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது உணவுக்கு மட்டும், வேற எதுக்கும் இல்ல. சரியா? அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ₹20 திட்டக்குழு நிர்ணயிக்கிறாங்க. இவங்களோட பரிந்துரைப்படி 1960-61ல மாதம் எவ்வளவு? ₹15 நிர்ணயம் பண்றாங்க. இதே நகருக்கு வரும்போது ₹22.50 நிர்ணயம் பண்றாங்க. சரியா? ஒரு தனிநபரோட ஆண்டு வருமானம். சோ ஒரு தனிநபருக்கு நகர்ப்புறல வாழ்றவங்களுக்கு ₹270 இருந்தது அப்படின்னா அவரு அந்த ஆண்டு முழுதும் அவருக்கு தேவையான உணவை சாப்பிட்டுக்கலாம். சரியா? சோ இதுல நம்ம போயிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிடுற ஐட்டம் கிடையாது. ஒரு சராசரியா ஒரு மனிதன் உணவுக்கு தேவையான செலவு மட்டும்தான் இந்த ₹270. அடுத்ததா 1968-69 விலைகள் படி என்ன ஆகுது அப்படின்னா இது கிராமப்புற மக்களுக்கு ₹324 நகர்ப்புற மக்களுக்கு ₹486 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? சோ இந்த அடிப்படையில இந்த 1968-69ல கிராமப்புறங்கள்ல 40% பேர் இதையுமே ரீச் பண்ண முடியல. இது ஆண்டு வருமானம் ₹486 கூட பெற முடியாத அளவுக்கு கிராமப்புறங்கள்ல 40% மக்கள் அப்பவே இருந்திருக்காங்க. நகர்ப்புறங்கள்ல 50% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் காணப்படுறாங்க. சரியா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்ததா 1960-61ல 52% வறுமை கோட்டுக்கு கீழவே மக்கள் இருந்திருக்காங்க. 1967-68ல 70%-ஆ உயர்ந்திருக்கு. எத்தனை? 52%ல இருந்து 70%, கிட்டத்தட்ட 18% இந்த 6-7 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சோ அடுத்ததா பிஎஸ் மின்காஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தனிநபரோட ஆண்டு நுகர்வு செலவு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வரவு, இவர் குறிப்பிட்டது செலவு. சரிங்களா? ஒரு தனிநபருக்கு ஆண்டு செலவு எவ்வளவு அப்படின்னு நிர்ணயிக்கிறாருன்னா ₹240 அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்றாரு. ஒரு ஆண்டுக்கு அவர் எவ்வளவு பண்றாரு? தனிநபர் அவரோட நுகர்வு செலவு, அதாவது அவர் வாங்குறதுக்காக அவரோட உணவுக்கோ வேற எதுக்கோ செலவு எவ்வளவு பண்றாருன்னா குறைந்தபட்சம் ஒரு ₹240 இருந்தா ஒரு மனுஷன் அந்த ஆண்டுல அவர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் மின்காஸ் அவர்கள் குறிப்பிட்டார். சரிங்களா? இந்த மின்காஸ் அவர்களோட கருத்துப்படி 1968ல இந்த ₹240 கூட பெற முடியாத அளவுக்கு கிராமப்புறங்கள்ல எத்தனை பேர் இருக்காங்க? 50% மக்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? சோ இதனால இந்த 50.6% மக்களும் வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு வரப்படுறாங்க. அடுத்ததா பி.கே. பரதன், நம்மளோட பொருளாதார வல்லுநரான பி.கே. பரதன் அவர்களோட ஆய்வுப்படி 1960-61ல வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களோட எண்ணிக்கையான 38% இருந்து 1968-69ல 54% உயருது. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னா 1960ல இருந்து அந்த சுதந்திரம் அடைந்த காலகட்டங்கள்ல இருந்து வறுமையோட எண்ணிக்கை என்ன பண்ணுது? குறைஞ்சிக்கிட்டு போகல, கூடிக்கிட்டே போகுது. சோ அதனால தனிநபரோட வருமானம் என்ன பண்ணுது? நாளுக்கு நாள் நாட்டுல குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? சோ இவர் என்ன சொல்றாருன்னா மாண்டேக் சிங் அக்வாலியா ஒரு கிராமப்புற ஏழ்மைய எப்படி டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னா 1950ல 50% கிராமப்புற ஏழ்மை இருந்தது. இது 10 ஆண்டுகள்ல 1960-61ல 40% குறையுது. சரியா? 50% இருந்து 40% குறையுது. இந்த 10 ஆண்டுகள்ல என்ன ஆகுது? எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்குது. சோ இந்த ஆண்டுகள்ல தான் இந்த 2 திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. சோ இதை விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் முன்னேற்றத்துக்கு கொடுத்ததால அந்த டைம்ல வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைச்சது. தென் அடுத்ததா என்னாச்சு? இந்த 1960-61க்கு அப்புறம் அடுத்த 8 ஆண்டுகள்ல மறுபடியும் 40% இருந்து 16% உயர்ந்து அகைன் 56.5% இந்த கிராமப்புற ஏழ்மை உயர்ந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த 1960-68 காலகட்டத்துல என்ன நடந்திருக்கும்? இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கு இல்லையா? இதனால பொருளாதாரம் என்னாச்சு? அதிக அளவுல இந்தியாவில பாதிப்படைஞ்சது. அதனால இங்க நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சது, வறுமை அதிகரிச்சது. சரியா?
ஸோ அடுத்ததா இந்த மாண்டேக் சிங் அக்வாலியா செலவுகளோட அளவை கணக்க வச்சு ஏழ்மையை கணக்கிட்டாரு. சரியா? ஸோ அப்படி அவரை கணக்கிடும் போது 1961 கிராமப்புறங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 15 ரூபாய் அப்படின்னு ஒரு நபருக்கு, நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எடுத்த மெஷர்மெண்ட் வந்து அவரோட கணக்கு தப்பு. இந்த கிராமப்புறங்கள்ல 15 ரூபாயும் நகர்ப்புறங்கள்ல 20 ரூபாயும் செலவினத்தை வச்சு ஒரு மனிதனால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரோட கணக்கு வந்து தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சரியா? ஸோ இந்த கணக்கெட்டெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ செலவு எது, வரவு எது, என்ன வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 1 எக்ஸாம்லுமே கிட்டத்தட்ட கொஸ்டின் பேப்பரோட வெயிட் கணக்கு பண்ணப்ப 1/2 kg மேல இருந்தது. சரியா? ஸோ இதுல எல்லா பேஜஸ்லயும் மேக்ஸிமம் கொஸ்டின் எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா, இன்க்ளூடிங் தமிழ், அதே போல இந்த ஜிஎஸ் எல்லா பேஜ்லயுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இப்படிதான் ஆன்சர் சார் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படிக்கும்போது வெறும் இந்த ஒன்லைனர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வரும். இந்த எக்ஸாம் கடைசி நேரத்தில் இந்த லாஸ்ட் 1 மாசம் 2 மாசம் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஒன்லைனரை நம்ம படிச்சுட்டு போயிட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவுமே பெரிய ஒரு பேக்லாகா வந்து நிற்கும். ஓகே, நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா 7வது நிதிக்குழு. ஸோ இந்த 7வது நிதிக்குழு நீடிக்கப்பட்டு ஏழ்மை கோடு அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை கொண்டு வருது. அதாவது இந்த வறுமை கோடு இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்றாங்க இவங்க, ஏழ்மை கோடு. இது வறுமை கோடுன்னு சொல்ல வேண்டாம், ஏழ்மை கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 6 விதமான செலவை கணக்குல எடுக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, உடல் நலன். ஸோ ஒருத்தங்களோட உடல் நலன் எப்படி இருக்கு, அவங்களோட குடும்ப நலன். ஸோ ஒரு தனிநபரோட உடல் நலனும் குடும்பத்தோட நலனையும் முதலாவதா கணக்கெடுக்கிறாங்க. 2வது சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம், அவங்க வாழக்கூடிய பகுதிகளோட சுகாதாரம். 3வதா கல்வி. 4வது காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை ஆகியவற்றை நிர்வகித்தல். ஸோ இந்த நிர்வாகம். அடுத்ததா சாலை போக்குவரத்து, சமூக நலம். ஸோ இதன் மீதான தனிநபர் பொது செலவும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. சரியா? ஒரு தனிநபரோட பொது செலவுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பொது செலவு தானே. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா அப்ப என்ன பண்ணாரு, அவர் ஒரு விதமான செலவு பண்ணணும். அதுவே அவர் குடும்பத்துக்கு நடக்கிறதுனாலும் அவர் செலவு பண்ணணும், குடிநீருக்கு செலவு பண்ணணும், அவருக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த சுகாதாரத்துக்காக அவர் செலவு பண்ணி தான் ஆகணும், கல்விக்காக செலவு பண்ணணும். அதே போல இந்த காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை இருக்கு இல்லையா, ஸோ இந்த நிர்வாகத்துக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு செலவு பண்றாரு. ஏன்னா இவரோட வருமானத்திலிருந்து இவர் செலவு பண்ணும்போது அதுல இருந்து தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன போகுது, வருமானங்கள், இவங்களுக்கு சேலரி எல்லாம் போகுது இல்லையா. அதே போல இவருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த துறைகள் எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ அப்ப அந்த துறைகளை பயன்படுத்தும் போது இவர் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும். அடுத்ததா சாலை போக்குவரத்து. ஸோ இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அதே போல வருமானத்தை ஈட்டுறதுக்கு. ஸோ இது எல்லா விதத்துக்குமே இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அங்கமா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த நிதிக்குழுவோட மதிப்பீட்டு படி என்ன பண்றாங்க அப்படின்னா, சேம் 52% மேல வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வராங்க. அதே போல இந்த 52% அப்படிங்கிறது இவங்க என்ன பண்றாங்க, கிராமப்புற மக்கள், நகர்ப்புற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்பிளிட் பண்ணாம டைரக்டாவே என்ன சொல்றாங்க, 52% மக்கள் அப்படிங்கிறது பொதுவா சொல்றாங்க. இது கிராமப்புற மக்களையும் தனியா சொல்லல, நகர்ப்புற மக்களையும் தனியா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இத இவங்களோட தனிநபர் மாத செலவு வந்து கிராமப்புறங்களுக்கு 49 ரூபாய் 1 காசா நிர்ணயிக்கிறாங்க. சரியா? சோ இதுல 7வது நிதிக்குழுவோட ஆண்டு எப்போ, சோ நிதிக்குழுவோட ஆண்டு எழுதிருக்கீங்க இல்லையா, 7வது நிதி ஆணையம். சார் 7வது நிதிக்குழு 7th ஸோ ஆல்ரெடி நம்ம அதை எழுத சொல்லியிருந்தோம், நோட் எடுத்து திருப்பி பாருங்க. யாரும் இது பண்ணல இல்லையா. ஆக மேம் 7வது நிதிக்குழு மேம் 2017 வருது. 7வது நிதிக்குழு நோட்ஸ் எல்லாம் அப்படிதான் எடுத்திருக்கீங்களா?
எஸ், கரெக்ட். 1978 நியமிக்கப்படுது. ஸோ இதோட தலைவர் ஜே.எம். ஷெலட். சரியா? ஸோ இவரோட தலைவர் தான் என்ன பண்றாங்க, 1979 இருந்து 84 வரையிலான இந்த காலத்துக்கான பரிந்துரைகளை இவங்க தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 1978 இவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இந்த குழுவோட பரிந்துரையின்படி தான் இந்த தனிநபரோட மாத செலவு கிராமங்களுக்கு 49.1 நகர்ப்புறங்களுக்கு 56.6 எனவும் கணக்கிட்டு வறுமை கோட்டை இவங்க என்ன பண்றாங்க, திட்டக்குழு வரையறை பண்ணுது. ஸோ திட்டக்குழு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இந்த நிதிக்குழுவோட பரிந்துரைகளை தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்க அந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களோட இடத்துலயுமே நீங்க இதை எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்தது 1988 வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த உலக வங்கி என்ன பண்றாங்க, மக்கள் தொகை 39.6% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னும், கிராமப்புறங்களுக்கு 41.7%, நகர்ப்புறங்களுக்கு 39.6% இருக்கிறதா கணக்கிடுறாங்க. இது எங்க அப்படின்னா இந்தியாவில். உலக வங்கி கொடுக்குற இந்த இது இந்தியாவில். சரிங்களா? அடுத்தது போலாமா? நோட் பண்ணியாச்சா? பே கமிஷன்னா இங்கிலீஷ்ல மேம், அது பே கமிஷன் இல்லை மேம், அது வேற. இது வந்து ஃபினான்ஸ் கமிஷனு. ஸோ பே கமிஷன் நீங்க போட்டீங்கன்னா 2017 தான் வரும். ஏன்னா 7வது பே கமிஷன் அப்பதான் அமைச்சாங்க. சரியா? ஸோ இப்போ கரண்ட்ல வந்து ஐ திங்க் 9வது பே கமிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பே கமிஷன் வேற, இது ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? ஓகே ஓகே. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அதுக்கு தான் சொல்றது. ஸோ கொஸ்டினை வந்து ஒரு தடவைக்கு பல தடவை ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ அது தெளிவாக இருந்தால் தான், கேள்வி தெளிவாக இருந்தால் தான் நம்மளால பதில் சொல்ல முடியும். எனக்கு கேள்வியே தெரியல அப்புறங்க நான் பதில் சொல்றேங்கிற சுச்சுவேஷனுக்கு எப்பயுமே போகாதீங்க. பதட்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டினை அப்பவே லீவ் பண்ணுங்க. மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். சரியா? அடுத்ததா இயர் பை இயருக்கு பெர்சன்டேஜ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அதோட கவுண்ட் தேவையில்லை. சரியா? 1973-74 ஏழ்மையோட விழுக்காடு 54.9%, 1987-88 38.9, 1993-94 36%, 1999-2000 26.1 இருக்கு இல்லையா? அடுத்ததா 2011-12 எத்தனை பர்சன்டேஜா இருக்கு, 18.4% மாறுது. 2022-23 2% குறையுது இதுல இருந்து. சரிங்களா? ஸோ 16.4 15.6% இந்த வறுமை குறையுது. சரிங்களா? ஸோ இது 2018-19 காலகட்டம். சரிங்களா? ஸோ இதுல இந்தியாவோட வறுமை கோடு அப்படிங்கிறத நகர்ப்புறங்களுக்கு 296 ரூபாயாகவும் கிராமப்புறங்களுக்கு 276 ரூபாயாகவும் என்ன பண்ணிருக்காங்க, நிர்ணயம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பாக்ஸை மட்டும் நோட் பண்ணுங்க.
சரியா, நோட் பண்ணியாச்சா? ஸோ இதுல 2018-19 காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கு? 296 ரூபாயா இருக்கு. ஸோ அடுத்தது சாரி, இது மாத்தி 2018-19 2011-12 சரியா. ஸோ இதுல 296 ரூபாயா நகர்ப்புறத்துக்கும் 276 ரூபாயா கிராமப்புறத்துக்கும் என்ன பண்றாங்க? இதை பிக்ஸ் பண்றாங்க. அடுத்ததா இப்போ இன்னைக்கு இந்த 2025ல கிராமப்புறத்துக்கு 1059 ரூபா 42 காசாகவும் நகர்ப்புறத்துக்கு 1286 ரூபாயாகவும் நிர்ணயம் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா 1059 ரூபா புள்ளி 42 காசுக்கு 1 ரூபா கம்மியா ஒருத்தர் வருமானத்தை ஈட்டினாலுமே அவர் எது கீழே வந்துருவாரு அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே வந்துருவார். சரியா? ஸோ அப்போ வறுமை கோடை என்ன பண்றாங்க? நிர்ணயம் பண்றாங்க. அதோட விலை கிராமத்துக்கு 1059 ரூபா 42 காசா நிர்ணயம் பண்றாங்க. அதுக்கு மேல் உள்ளவர்கள் நடுத்தர குடும்பத்துக்கு போயிருவாங்க, கீழே இருக்கவங்க வறுமை கோட்டுக்கு கீழே போயிருவாங்க. ஸோ அப்போ அந்த 1059 ரூபா ஒருத்தர் வருமானம் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னா அவரு நடுத்தர குடும்பத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த 59 ரூபாய் 1000 ரூபாய் 59 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? அந்த ஒரு மாதத்துக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த விலை நிர்ணயம். ஸோ இந்த விலை நிர்ணயத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க? ஒரு நபரோட வாழ்க்கை தரத்தை குறிப்பிடுறாங்க. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்ததா இந்தியாவில் வறுமைக்கான காரணங்கள். ஸோ இது வறுமைக்கான காரணங்கள் நம்ம எங்கேயும் போக வேண்டாம். முதல் காரணம் வேலையின்மை. சரிங்களா? ஸோ இங்க வேலையின்மை முதல் காரணம், ரெண்டாவது வேலை குறைவு இரண்டாவது காரணம். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை அதிகமானதுதான். சரியா? ஸோ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா வேலையின்மை உருவாகிறதுக்கான முதல் காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுல மக்கள் தொகை அதிகமானது. இரண்டாவது காரணம் இயற்கையை சொல்லலாம். ஸோ இயற்கையை ஏன் சொல்லலாம் அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள்ல மழை அதிகமா பெய்யும், ஒரு சில ஆண்டுகள்ல மழை கம்மியா பெய்யும். நமக்கு பருவ காலங்கள்ல தேவையான அளவு மழை பெய்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? விவசாயம் பண்ண முடியும். ஸோ அளவுக்கு மீறி மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே நீர்நிலைகளா காணப்படும். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? விவசாயம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ போதுமான அளவு எப்போ மழை பெய்யுதோ, போதுமான அளவு எப்போ வெயில் அடிக்குதோ அதை தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டு முழுவதும் விவசாயம் பார்த்தா அதுல இருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். சரியா? ஸோ இதனால வேலை வாய்ப்பு கணிசமா காணப்படுது. அடுத்ததா குறைந்து காணப்படுது. வேலை குறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் தொகை கூட்டம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆயிரும்? வேலை ஸ்பிளிட் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஒரு தனிநபரோட வேலை ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலை 20 பேர் நம்ம உள்ள இதுக்கு இன்வால்வ் பண்ணும்போது அங்க வேலை திறன் என்ன ஆகும்? அதிக திறன் குறைந்த நேரத்துக்கு அங்க பயன்படுத்தப்படும். ஸோ ஒரு தனிநபரோட ஒரு நாள் வேலை அங்க என்ன செய்யப்படுது அப்படின்னா சுருக்கி அங்க கிடைக்கப்படுது. ஸோ இதனால இந்த வேலையின்மையும் வேலை குறைவும் இந்தியாவோட வறுமைக்கான முதல் காரணமா சொல்றாங்க. அடுத்தது மக்கள் தொகை அழுத்தம். ஸோ இந்த மக்கள் தொகை அழுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபர் அவரோட வருமானத்தை சார்ந்து இருக்கிறதால, இது சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளோட குடும்ப தலைவர் அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா பெண்கள் எல்லாம் வீட்டு வேலையை பார்த்துக்கணும், ஆண்கள் என்ன பண்ணணும்? வெளி வேலைக்கு சென்று வீட்டுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிட்டு வரணும் இல்லையா? ஸோ அப்படி போயிட்டு வரும்போது ஒரு தலைவரோட குடும்ப தலைவர் நம்ம அப்பாவோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் யார் இருப்பா? அம்மா, அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே அவரை சார்ந்துதான் இருப்பாங்க. சரியா? சோ அப்படி இருக்கும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா அவரை சூழ்ந்து பல பேர் இருக்கிறதால ஒருத்தரோட வருமானம் மற்ற எல்லாரோட அடிப்படை தேவைகளை முழுமையான அளவுல என்ன பண்றது கிடையாது? பூர்த்தி செய்யறது கிடையாது. அதே போல அவருக்குமே அதிக அளவுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது இல்லையா? சோ இது என்ன ஆகும் அப்படின்னா இங்க வேலையாட்கள் அதிகமா சேர 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 அங்க வேலையாட்களுக்கு சம்பளம் என்ன ஆகும்? ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் வேலை செய்யற இடத்துக்கு 1000 ரூபாய் ஒரு இதுக்கு பிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா ஆளுக்கு 100 ரூபாய் பிரிச்சுட்டு போயிருவாங்க. இதே அந்த இடத்துல 20 பேர் போட்டா என்ன ஆகும்? ஆளுக்கு 50 ரூபாய் ஆகும். 30 பேர் வேலை செஞ்சா சோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு அந்த பணம் என்ன ஆகும்? ஸ்லிட்டாகி போக போக அவங்களுக்கு ஒரு நாளுக்கான முழு ஊதியம் கூட கிடைக்காது. அடுத்ததா இந்திய வேளாண்மையோட உற்பத்தி திறன். சோ இந்த வேளாண்மையோட உற்பத்தி திறன் என்ன ஆகுது அப்படின்னா 2 விஷயத்த நம்ம முன்னாடில இருந்தே பார்த்தோம் இல்லையா? இந்த வேளாண் துறையில மக்களோட நாட்டம் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட உற்பத்தி பொருட்கள் சந்தையில நல்ல விலைக்கு போறது இல்ல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இங்க வேளாண்ல ஈடுபாடு இல்லாததால உற்பத்தி திறன் ரொம்பவுமே குறைக்கப்படுறது. இந்த அதே போல விவசாய நிலங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுச்சு? இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா அங்க பிளாட்டுகளா மாத்தப்பட்டது. அதனால உற்பத்தி இங்க குறைஞ்சதால அங்க இருந்து விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான பணத்தை ஈட்ட முடியாம போயிருச்சு. சரியா? அடுத்ததா கிராமப்புற மக்களோட போதிய அளவு சொத்துக்கள் இல்லாம. சோ இதுக்கோட முக்கிய காரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நிலச்சுவாந்தார்கள், அந்த ஜமீன்தாரி முறை இதெல்லாம் ஒழிச்ச பிறகுமே நம்மளோட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலரோட குடும்பங்கள்ல
பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களோட தலைமுறைகள் பிரிஞ்சாலுமே இன்னைக்குமே அவரோட கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம ஏஜ்ல இருக்கவங்களை பார்த்தாலுமே அவங்களுக்கு பங்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலம் மினிமம் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய குடும்பங்கள் ஒரு சில குடும்பங்கள் கிட்ட மட்டுமே அந்த நிலம் வந்து என்ன பண்றது கையகப்படுத்தி இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால என்ன ஆகுது, இந்தியாவில் வறுமை காணப்படுது. என்கிட்ட சொந்தமா நிலம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் ஏதோ ஒண்ணு பண்ணி என் சொந்த நிலத்துல நான் என்னால எனக்கு தேவையான விஷயத்தை நான் எடுத்துக்க முடியும். என்கிட்ட நிலமே இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களோட நிலத்துல போய் தான் நான் வேலை பார்க்கணும். ஸோ அப்படி நான் ஒருத்த மட்டும் இருந்தா பரவாயில்ல, கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா அங்க அவங்களோட வருமானம் பறிக்கப்படுது. சரியா? ஸோ அடுத்ததான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஸோ ஒரு சில முக்கியமான திட்டங்கள் மூலியமா இந்திய அரசாங்கம் வறுமை ஒழிப்பை ஒழிக்கிறதுக்கு சில இதை கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இந்த நில சீர்திருத்தங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, நில சீர்திருத்தங்கள் வருஷம் எல்லாம் எழுதிருக்கீங்களா, அதையாவது நோட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அது என்னென்ன இயர் சொல்லுங்க. ஓகே, 1961 நில உச்சவரம்பு சட்டம். ஓகே, அடுத்து முக்கியமான ஒண்ணு, ஜமீன்தாரி ஒழிப்பு முறை எந்த வருஷம்? அடுத்தது வேற. ஆக இது எதுவும் நீங்க தெளிவா இன்னும் படிக்கல, நோட்ஸையும் தெளிவா எழுதல இல்லையா? ஸோ இது என்ன பண்றீங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த நிலச்சீர்திருத்தங்களோட இயரை பாக்குறீங்க. சரிங்களா? ஸோ மாநில அரசுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிலச்சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறாங்க. அதே போல அவங்களோட அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சமி நிலங்களை பிரிச்சு கொடுக்கறது, உபரி நிலங்களை பிரிச்சு கொடுத்து என்ன பண்றது, விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. கிராமப்புற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த நிலங்களை பிரிச்சு கொடுத்து அதன் மூலயமா வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கமும் பண்ணியிருக்கும், மாநில அரசாங்கமும் பண்ணியிருக்கும். இதுல தமிழக அரசாங்கம் 1961 1965 ஒரு 2 முக்கியமான முன்னெடுப்பு நடவடிக்கை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் 1961 என்ன பண்ணியிருப்பாங்க, உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல 65 நிலங்களை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா ஜவஹர் கிராம வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்ப அமல்படுத்துறாங்க அப்படின்னா இந்த 1999 அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் தான் என்ன பண்றாங்க, செலவுக்கு 75% மத்திய அரசு இதுக்கு பணத்தை கொடுக்கும், 25% மாநில அரசு கொடுக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஜவஹர் கிராம சந்தி யோஜனா. சரியா? ஸோ இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்படுது. சரிங்களா? ஸோ இதுல கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த சாலைகள், பாலங்கள், பள்ளிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த உட்கட்டமைப்பு உருவாக்குறதுக்காகவும் இந்த திட்டம் பயன்படுத்தப்படுது. அதே போல இதுல கிராம சபைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவையான திட்டங்களை அந்த கிராம சபை மூலமா முடிவெடுத்து அதை இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறுறது. சரியா? ஸோ அதே போல இதுல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இங்க ஒதுக்கப்படுது இந்த திட்டத்தின் மூலமா. சரியா? ஸோ இதுல இந்த
ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த வேலைவாய்ப்பு திட்டம் இப்ப வேற ஒரு திட்டமா செயல்படுத்தப்பட்டு வருது. அது என்ன திட்டம் அப்படிங்கறத நாளைக்கு கிளாஸ்ல நோட் பண்ணிட்டு வரீங்க. சரியா? அடுத்தது நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது நாட்டு சமூக உதவி திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா 1995ல ஓபன் பண்றாங்க. சரியா? ஸோ இத கம்ப்ளீட்டா 100% இதுக்கான இந்த திட்டத்துக்கான செலவுகள் எல்லாமே எங்கிருந்து வரும்? மத்திய அரசாங்கத்துக்கு இருந்து வரும். இந்த திட்டத்தின் மூலமா இதுல வயசுக்கு வந்த, அதாவது பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு, அதே போல கணவனை இழந்தவர்கள், அதாவது குடும்ப தலைவனை இழந்தவர்களுக்கு, அதே போல இவங்க மகப்பேறு காலம், அதாவது என்ன சொல்லுவாங்க, இது மெட்டர்னிட்டி பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீரியட்ல இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழை மக்கள், ஸோ ஏழை குடும்பங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்றது? உதவிகளை செய்கிறது. அடுத்ததா வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது? 1993. ஸோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டில் இருக்க வளர்ச்சியால மற்ற பகுதிகளில் இங்க இது என்ன கொண்டு வரப்படல, அதாவது முன்னேற்றங்கள் வரல. ஸோ இது எங்க வருது அப்படின்னா, பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது என்ன ஆகுது, ஒரு முன்னேற்ற நடவடிக்கைகள் எதுவுமே இல்லாம கிராமப்புற பகுதிகளில் இவங்க ஒரு பின்தங்கிய பகுதிகளாவே இருந்துகிட்டு வராங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தொகுப்புகள்ல இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் செயல்படுத்துறாங்க. ஸோ இந்த உறுதி திட்டத்தின் மூலமா பழங்குடியினர் மக்களுக்கு, அதே போல மலைவாழ் மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த இது. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மற்றும் ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட செப்டம்பர் 2001ல இதை இணைக்கிறாங்க. சரியா? எஸ் மேம், அதேதான். சரியா? அடுத்ததா பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இந்த திட்டம் 2000 2001ல அவங்களோட அறிக்கையில அறிவிக்கப்படுது. இதன் மூலமா அதுல இருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஸோ இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க அப்படின்னா 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சுகாதாரம், அடிப்படை கல்வி, குடிநீர், வீட்டு வசதி, கிராமப்புறங்களோட சாலை அமைத்தல். ஸோ இது எல்லாமே இந்த பிரதமரோட வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமா இது செயல்படுத்தப்படுது. ஸோ இதனால இதுல இப்ப அந்த அடிப்படை கல்விகள்லாம் இருக்கு இல்லையா, குடிநீர், வீட்டு வசதி, கிராமப்புற சாலைகள் அமைத்தல், இதனால வேலைவாய்ப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக என்ன பண்றது, மக்களை அங்கங்க இருந்து ஒரு தொகுப்பூதியமா எடுக்கிறது, அதே போல ஒரு மக்களுக்கு சுகாதாரமான ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அடுத்த தேவைகளுக்கு அவங்க உழைக்க போயிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட பெரும்பாலான வருமானங்கள் அவங்களோட அடிப்படை வசதிகளுக்காக செலவினம் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது இந்த ரோகர் யோஜனா, பொன்விழா ஆண்டு ஊரக தன் வேலை வாய்ப்பு திட்டம். சோ இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய வேலை வாய்ப்பையும் கூலி வேலை வாய்ப்பையும் இது இன்க்ரீஸ் பண்றதுதான் இந்த திட்டத்தோட முழுமையான நோக்கம். சரியா? சோ இந்த 1997வது வருஷத்துல கொண்டு வரப்பட்ட நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. சோ இது எதுக்காக அப்படின்னா, கிராமப்புறத்துக்கு கிடையாது, நகர்ப்புறத்துக்கு. எது? SJSRY ரோகர் யோஜனா நகர்ப்புறத்துக்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சோ இதுலயும் அதே சேம் மத்திய அரசும் மாநில அரசும் 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு இந்த திட்டத்துக்கு தேவையான செலவை செய்யறாங்க. சோ இந்த திட்டத்துக்கு செலவு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறாங்க அப்படின்னா 45.5 கோடியா ஒதுக்கீடு பண்றாங்க. 2001-2ல 39.2 கோடி, 2002-3ல 105 கோடியா ஒதுக்கீடு பண்றாங்க. சரியா? சோ திட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும். சோ அது எதுக்காக அந்த திட்டங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம். 1976-77ல மத்திய அரசோட நிதிநிலை அறிக்கையில இந்த திட்டம் கொண்டு வராங்க. தென் இது எதெல்லாம் பேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு உதவி பண்றது, பொருளாதார வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம். சரிங்களா? சோ அடுத்ததா 1976-77ல அனௌன்ஸ் பண்றாங்க. 78-79ல அதை மாத்தி அமைச்சு அதை பெருசா டெவலப் பண்றாங்க. சரிங்களா? சோ இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க 1980ல நாட்டுல இருக்க எல்லா தொகுப்புகளுக்கும் இந்த திட்டம் என்ன பண்ணுது, விரிவாக்கம் பண்றாங்க. இதுல இந்த கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தொகுப்புகள் இருக்கு இல்லையா, சோ இது இந்த சாலைகள் அமைக்கிறது, அதே போல அரசாங்கங்களோட பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ கல்விக்கு தேவையானது, அதே போல அவங்களோட அடிப்படை சுகாதாரம், இந்த மருத்துவ வசதிகள், சோ இப்படிப்பட்ட எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைஞ்சு கிராமப்புறத்துக்கு வழங்குறதா இந்த திட்டம். சரிங்களா? சோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும்
எல்லா விவசாய தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், கைவினை தொழிலாளிகள், தனிநபர்கள், குடும்ப நலன், ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் ஒன்றிணைத்த ஒரு வளர்ச்சி திட்டம் தான் இந்த IRDP, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, சரிங்களா? ஸோ இதுல ஒரு 3 விதமான வறுமை பத்தி பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த கரண்டா இருக்கக்கூடிய வறுமை குறைப்பு இந்தியாவில் எந்த அளவுக்கு வறுமை வந்து நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2011-12 16.2% இருந்த இந்த வறுமை 2022-23 2.3 குறைஞ்சிருக்கு. 2011-12 இருந்து 2022-23 நமக்கு இங்க வறுமை ஒழிப்பு தீவிர வறுமை, அதாவது இல்ல வறுமையில வந்து ஆவரேஜ் இருக்கு, தீவிர வறுமை தான் நம்ம ஒழிச்சிருக்கோம். ஸோ அது என்ன வறுமை அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த தீவிர வறுமை 16.2 இருந்து 2.3 குறைஞ்சிருக்கு. ஸோ கிராமப்புற வறுமையுமே 18.4 இருந்து 2.8 குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல. சரியா? ஸோ இது 2011-12 to 22-23 கம்பாரிசன். சரியா? ஸோ இன்னும் 25ஓட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பெருசா வரல. இந்த நகர்ப்புற வறுமை, ஸோ நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் 10.7% இருந்து 1.1 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? இந்த தீவிர வறுமையில வறுமை குறைப்புக்காக இங்க வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதுல கிட்டத்தட்ட 2011-12 இருந்து 2022-23 17 கோடி மக்கள் கடும் வறுமையிலிருந்து, அதாவது இந்த தீவிர வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. சரியா? 2030 வருஷத்துக்குள்ள ஒரு அரசாங்கம் எப்பயுமே ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் இல்லையா? சோ இதோட இலக்கு என்ன அப்படின்னா 2030க்குள்ள பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், அதே போல அவங்களோட திட்ட அறிக்கைகள் மூலமா என்ன பண்றது, நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இந்த தீவிர வறுமையை 0க்கு கொண்டு வர்றதுதான் இந்த இந்தியாவோட 2030 டார்கெட். சரிங்களா? சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. தீவிர வறுமையை முடிவுக்கு கொண்டு வரும் ஆண்டு வந்து எப்ப இந்தியா வந்து எடுத்திருக்கு அப்படின்னா 2030. எதிர்பார்ப்பு ஆண்டு இந்தியாவில் தீவிர வறுமை குறைக்க எதிர்பார்ப்பு ஆண்டு 2030. ஸோ இந்தியாவோட 0 கார்பன் எமிஷன் எப்போ? ஓகே, இது ஆக்சுவலா 2070. ஸோ இதை எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த COP 26வது கூட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா இதுதான் சொன்னேன், அதாவது பெர்சன்டேஜ் பசி குறியீட்டுல எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கோங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9.9க்கு கீழே இருக்கு அப்படின்னா இது குறைவு, 10ல இருந்து 19.9 இருந்துச்சுன்னா இது மிதமானது, 20ல இருந்து 34.9 இருந்துச்சுன்னா தீவிரமானது, 35ல இருந்து 49.9 ஆபத்தானது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படின்னா மிகவும் ஆபத்தானது. இதுதான் இந்த லிஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த தரவரிசைப்படி இந்தியா வறுமை நிலை 2025க்கு இன்னும் வெளியிடல. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய குறியீட்டு படி 193 நாடுகள்ல 134வது இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? ஸோ 2024 பசி குறியீட்டுல 127 நாடுகள்ல இந்தியா 105வது இடத்துல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பின்தங்கி காணப்படுது. ஸோ இந்த பசி குறியீட்டுல 27.3% இங்க காணப்படுது. சரிங்களா?